எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது மனிதர்கள் பல்வேறு விதமாக நோய்வாய்ப்படுறாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு என்னதான் நமது மூதுரை சொன்னாலும் கூட நோய் இல்லாமல் எத்தனை பேரால் வாழ முடிகிறது? பிறந்த குழந்தைகள் உண்மையிலேயே துள்ளலோடு ஆரோக்கியமாக வளர்கிறது. இடையில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அதற்கு வந்தாலும் குழந்தைகள் ஒரு தூய்மையான சக்தியை பெற்றிருப்பதால், ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியை அவங்க வச்சிருக்கிறதுனால வெகு விரைவில் அவர்கள் அடையக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த உயிர் ஆற்றல் அவர்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஏதாவது ஒரு நோய் வந்தால் கூட குணமாயிடுது. வயது ஆக ஆக இவர்கள் சாப்பிடக்கூடிய பல்வேறு உணவுகள், இவர்களுக்கு வரக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், இவர்கள் சமுதாயத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள், இதெல்லாம் அந்த மனிதனை ஒரு நிரந்தர நோயாளியாக காலப்போக்கில் மாற்றுகிறது. குழந்தையாக இருந்தபோது அவன் நிரந்தர நோயாளிலாம் கிடையாது. ஒரு சளி பிடிக்கும், ஒரு ஜுரம் வரும், அதற்கு மேலே அவனுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது. கழிச்சல், பேதி ஆகலாம், ஒரு வாந்தி வரலாம். இந்த சின்ன சின்ன பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையாக வரக்கூடிய சிக்கலை தவிர்த்து குழந்தைகளுக்கு பெருசாக எந்த நோயும் வந்துடுறதில்ல. சிலர் பரம்பரையான நோயில் அந்த குழந்தைகள் தாக்கப்படுவார்கள், ஜெனட்டிக்காக தாக்கப்படுறது உண்டு. பொதுவாக மிக அதிகமான குழந்தைகளில் நோய்வாய்ப்படுவது என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் வயதானவர்களில் நோய் இல்லாமல் இருப்பவரை பார்ப்பது அரிது என்று சொல்லக்கூடிய வகையில்தான் சமுதாயத்தில் ஒரு பழமொழியே உருவாகிறது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று. அப்போ நோய் இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். எப்போ? மீண்டும் அந்த தூய வாழ்வை ஒருவர் வாழும்போது. படுத்தா தூக்கம் வரணும், காலையில் எழுந்தா எளிமையாக கழிவு வெளியேற்றங்கள் நடக்கணும், மனதில் இறுக்கம் இல்லாமல் இருக்கணும், எல்லோரிடமும் கலகலப்பாக பேசுபவராக, சமுதாயத்தில் எளிதில் ஒட்டி உறவாடுபவராக அவர் இருந்தால் அவர் நோய்வாய்ப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. அப்போ நோய்வாய்ப்பட்டவர் யார்? சமுதாயத்திலிருந்து விலகி நிற்பவர்கள். உடலில் இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, படுத்தா தூக்கம் வரல, சாப்பிட்டா சாப்பாடு இறங்கலை, 4 நாளைக்கு ஒரு தான் மோஷன் போகிறாரு. அப்போது அவர் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில், அன்றாட வாழ்க்கையில் அவர் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், அவர் தினசரி நடவடிக்கையில் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனையாக மாறும்போது அவர் நோய்வாய்ப்படுகிறார். இதை எளிமையாக சொல்லணும்னு சொன்னால், யார் நோயாளி? யாரெல்லாம் எந்த ஒரு வலியும் இல்லை என்று சொல்லுகிறாரோ, உடம்புல எந்த ஒரு வலியும் இருக்கக்கூடாது, பசி நல்லா எடுக்கணும், உட்கிரகித்தல் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் அவருக்கு படுத்தா தூக்கம் வரணும், காலையில் காலை கடனை அவர் எளிமையாக முடிக்கணும், இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவரை ஆரோக்கியமானவர் என்று சொல்லுகிறார்கள். மருத்துவ உலகம் கழிவு வெளியேற்றம், அதாவது உட்கிரகித்தல், கழிவு வெளியேற்றம், படுத்தால் தூக்கம், உடம்புல எந்த ஒரு வலியும் இல்லை என்று சொன்னால் அவரை ஆரோக்கியமானவர் என்று சொல்லுகிறது. அப்போ ஒரு மருத்துவரிடம் ஒரு நோயாளி வருகிறார் என்று சொன்னால் எப்போ வருவார்? இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்று, இதில் பிரச்சனை இருந்தால் தான் வருவார்னு அர்த்தம். ஒரு மருத்துவரை காண வேண்டும் என்று ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை காண வேண்டும் என்று எப்போது வருவார்? இந்த 4 அம்சங்களில் பிரச்சனை இருந்தால்தான் அவர் மருத்துவரை நாடி வருவார் என்று பொருள். இந்த என்னென்ன 4 அம்சம்? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி உட்கிரகித்தல், பசி, தாகம் இயல்பாக இருக்கணும். அது இல்லைன்னா மருத்துவரை நாட வேண்டி வரும். பசியே எடுக்கலைன்னா மருத்துவரை நாட வேண்டியிருக்கும். கழிவு வெளியேற்றம், சாப்பிட்ட சாப்பாடு எளிமையாக வெளியேறிவிட்டால், கழிவாக வெளியேறிவிட்டால் அவர் நோய்வாய்ப்படுபவர் அல்ல, நோயாளி அல்ல. அப்போ கழிவு வெளியேற்ற பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக மருத்துவரை நாடித்தான் ஆக வேண்டும். 4 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறாரு, 8 நாளைக்கு ஒரு தடவை போகிறாரு, 6 நாள் போக மாட்டேன்றாரு, உடம்பு சூடாயிடுது, என்னதான் முயற்சி பண்ணாலும் மோஷன் வரமாட்டேங்குது, மருத்துவரை நாட வேண்டி இருக்கும்.
தூக்கம், படுத்தா தூக்கம் வரணும், தூக்கம் வரலன்னா அவர் நோயாளிதான். ஆக உடம்புல எந்த ஒரு வலியும் இல்லைன்னு சொன்னால் அவர் ஆரோக்கியமானவர். வலி இருந்தால் அவர் மருத்துவரை நாடுவார். எனவே இந்த 4 அம்சங்களில் தான் ஒரு மனிதனின் ஆரோக்கியம் என்பது இருக்கிறது. இந்த ஆரோக்கியத்தை எப்படி மீட்டெடுப்பது? ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது மிக மிக எளிதான ஒரு செயல். எளிமையான உடற்பயிற்சிகள், முறையான உணவு பழக்கம், சீரான உறக்கம், நேரத்தோடு உறங்கச் செல்வது. அதுலேயும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை மருத்துவர் மூலமாக அவர் சரி செய்து கொள்ள உடனடியாக முனைய வேண்டும். பலர் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் உடனே மருத்துவரை பார்க்கறதே கிடையாது. முடிந்த அளவுக்கு சமாளிக்கிறது தான் பார்க்கறது. முடிந்த அளவு மெடிக்கல்ஸில் வாங்கி ஒரு மாத்திரை போடுறது, அதில் சரியாகாத நிலையில் தான் அவர் மருத்துவரை பார்ப்பார். எத்தனை மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட, எல்லா மருத்துவமனைகளும் நிரம்பி வழிந்தாலும் கூட, மக்களுடைய சைக்காலஜி என்னவா இருக்கு? அவங்க கடைசி கட்டமாகத்தான் மருத்துவரை பார்க்கிறார்கள், மருத்துவரை சந்திக்கிறார்கள், ஒரு ஆலோசனை பெறுகிறார்கள். இதுதான் யதார்த்தமான ஒரு சமுதாய நடவடிக்கையாக மக்களிடம் இருக்கிறது. ஒரு சைக்காலஜி, மக்களுடைய சைக்காலஜி என்பது அப்படித்தான் இருக்கிறது. எனவே மக்கள் அவ்வளவு எளிதாக ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுவிடுவது கிடையாது. சரி, யார் ஆரோக்கியமானவர்? இந்த 4 அம்சங்களும் சரியாக இருக்கிறவர். நல்லா சாப்பிட்றாரு, நல்லா படுத்ததும் தூங்குறாரு, கழிவு வெளியேற்றம் சீராக இருக்கிறது, உடம்புல எந்த ஒரு வலி இல்லைன்னா அவர் ஏன் மருத்துவர் பார்க்க போகிறார்? அப்போ அவர் ஆரோக்கியமானவர். இந்த ஆரோக்கியம் கெட்ட நிலைமையை உணவால், நள்ளிரவு 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. அப்போ எப்படி உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அப்படியே நெருப்பும் அந்த அரிசியும் ஒன்றா அப்படியே அனல் பறக்குது. அப்படியே நல்ல 1 மணிக்கு சாப்பிட்றாங்க. இப்போ இதனால் உடல் கண்டிப்பாக கெடத்தான் செய்யும். அப்போ உடல் ஆரோக்கியம் அடைவதற்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி ரத்தம் தூய்மையாக இருந்ததோ அது மாதிரி அந்த மனிதனின் ரத்தம் தூய்மையானால் அவன் நோயிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்று ஒரு மருத்துவம் சொல்லுகிறது. ரத்தத்தை எப்படி தூய்மைப்படுத்துறது? ரத்தத்தில் என்ன பிரச்சனை வருது? ரத்தத்தில் நிணநீரும் இருக்கிறது, ரத்தமும் இருக்கிறது. இந்த 2இல் ஒன்று கெட்டாலோ அல்லது 2ம் கெட்டாலோ மனிதன் நோய்வாய்ப்படுவான். அப்போது இரத்தத்தின் நிணநீரையும் இரத்தத்தையும் சுத்தப்படுத்துவது, பிறந்த குழந்தைக்கு எப்படி ரத்தம் தூய்மையாக இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த மனிதனை மாற்றிவிட்டால் எப்படிப்பட்ட நோயிலிருந்தும் அவனை விடுவிக்க முடியும். அப்போ இதை செய்வதற்கு சில மருத்துவ முறைகள் இருக்கிறது. இயற்கையான மருந்துகள் மூலமாக மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்து அவங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக அவர்கள் ரத்தம் தூய்மை அடைய முடியும், தூய்மை அடைய செய்ய முடியும். அதன் மூலம் அவர் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோயிலிருந்து அவர் விடுபட்டு விட முடியும். இதுதான் இயற்கையாக இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் சொல்லக்கூடியது. அதே சமயம் இங்கே வாழ்வியல் நோய்கள் என்று இன்றைக்கு பல நோய்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. சர்க்கரை போன்ற நோய்கள். இதற்கு இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். இரத்த அழுத்தம், இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக அதை சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, அதை இரத்தத்தை தூய்மை செய்வதன் மூலமாக சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். இதற்கு மேல் ஒரு மருத்துவமே தேவையில்லை உங்களுக்கு. மாதவிலக்கு சுழற்சி சரியாக நடைபெறவில்லை, என்னுடைய ஒட்டுமொத்த இரத்தத்தையும் தூய்மைப்படுத்துவதன் மூலமாக இனிமேல் எனக்கு மாதவிலக்கு சீராக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இதற்கு உங்களது கண்ணிலிருந்து ஒரு பயிற்சியை, உங்கள் கண்ணின் நிறத்தை பயிற்சி ஒரு பரிசோதனை, உங்கள் கண்ணை பார்த்து ஒரு பரிசோதனை செய்வதன் மூலமாக கண் என்ன நிறத்தில் இருக்கிறது, அது நீல நிறத்தில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், நீலமும் ஆரஞ்சும் கலந்த நிறத்தில் இருக்கும். இப்படி ஒரு 3 விதமாக 4 விதமாகத்தான் நமது எல்லோருடைய கண்களும் இருக்கும். நீங்கள் ரஷ்யாக்கார் கண்ணுகளை பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்கும், அமெரிக்காக்கார் கண்ணை பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், நமக்கெல்லாம் ப்ரௌனாக இருக்கும். அப்போது இந்த ப்ரௌன் கலர், நீல கலர், நீலமும் ப்ரௌனும் கலந்தது, ஆரஞ்சு, இந்த மாதிரி ஒரு 3-4 விதமாகத்தான் உலகம் முழுக்க மனிதர்கள் கண்களின் நிறத்தை கொண்டிருப்பார்கள். இந்த கண்ணின் நிறம் நமக்கு எதை உணர்த்துகிறது? நம் உடலில் நிணநீர் அதிகமாக கெட்டு போயிருக்கிறதா, இரத்தம் அதிகமாக கெட்டு போயிருக்கிறதா என்பதை இந்த கண்ணின் நிறம் நமக்கு உணர்த்தி விடுகிறது. இந்த கண் பரிசோதனையை செய்து கொண்டு மருத்துவரை அணுகும் போது அந்த மருத்துவர் தரக்கூடிய மருந்துகள் உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நிறத்தின் அடிப்படையில் தேர்வு செய்த மருந்து உங்கள் உடலில் இரத்தத்தை
தூய்மைப்படுத்தும். தூய்மைப்படுத்துவது என்றால் எப்படி? உங்களுக்கு இருக்கக்கூடிய தோல் நோய் எப்படிப்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் இந்த இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் போது கண்டிப்பாக அவை குணமாகிவிடும். உங்களுக்கு மாதவிலக்கு சிக்கல் 4 மாசத்துக்கு ஒரு தரம் தான் மென்சஸ் ஆகுது, சரி செய்து விட முடியும். 2 மாசத்துக்கு ஒரு தான் மென்சஸ் ஆகுது, வருஷத்திலே 2 முறை தான் மென்சஸ் ஆகுது, சரி செய்து விட முடியும். நீண்ட நாட்களாக நாங்கள் ஒரு மகப்பேறு தேவை என்று, ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவமனை படிகளை ஏறிக்கொண்டிருக்கிறோம், இறங்கிக் கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான ரூபாய் கேட்கிறார்கள். மிக எளிமையாக உங்களது இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும். குழந்தையின்மைக்கு ஒரு தனியாக சிகிச்சையே கிடையாது. பெண்ணாக இருந்தால் மாதவிலக்கு சுழற்சியை சரி செய்யணும். ஆணாக இருந்தால் உயிரணுக்கள் எண்ணிக்கை உயர்த்தணும். ஒரு 60% மேல் உயிரணுக்கள் எண்ணிக்கை இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆண் மகனால் ஒரு பெண்ணை தாய்முறை செய்ய முடியும். தைராய்டு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சுகர் பேஷண்ட்டு, அந்த பக்கம் பிபி பேஷண்ட்டு, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகம் செயலிழப்பு, டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும், தேவையில்லை. சிறுநீரக கற்கள் தேவையில்லை. உங்கள் ரத்தம் தூய்மையாகும் போது உங்களது உடல் தூய்மையடையும். பிறந்த குழந்தை போல உங்களது ரத்தத்தை மாற்றுவதுதான் மருத்துவராகிய எங்களுடைய பணி. ஆக எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், அவ்வளவுதான். நாங்கள் தரக்கூடிய மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரத்தம் பிறந்த குழந்தையின் போது உங்களுக்கு இருந்த ரத்தம் போல தூய்மையடையும். தூய்மையடைய உங்களுக்கு படுத்தா தூக்கம் வரும், உடம்புல இருக்க எந்த ஒரு வலியும் இருக்காது, உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா தூக்கம் வரும், உங்களுக்கு நல்லா ஜீரணமாகும், ஒரு சுறுசுறுப்பான மனிதராக நீங்கள் மாற முடியும். ஆக இயற்கையான இது போன்ற மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் உங்களை குணப்படுத்திக் கொள்ள முடியும். அதிக பொருட்செலவு இல்லாமல், மன உளைச்சல் இல்லாமல், ஏகப்பட்ட பரிசோதனைகள் இல்லாமல், ஆங்கில பெயர்களை வைத்து நோயின் பெயரை சொல்லி உங்களை மிரட்டுவது இல்லாமல், சாதாரணமாக எளிமையாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதுதான் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நீங்கள் திரையில் காணக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்கு திரையில் காணக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் நல்வாழ்வு மருத்துவமனை மூலமாக கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மருத்துவ சேவையை செய்து வருகிறோம். 25வது ஆண்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மிக எளிமையான முறையில் மக்களை நலப்படுத்துவதுதான் எங்களது நோக்கம். மிக குறைந்த பொருட்செலவில் மக்களை நோயின் பிடியிலிருந்து நீக்குவதுதான் எங்களது நோக்கம். இதுவரை 100கணக்கான தம்பதியினர் எங்களது மருத்துவத்தை நாடி வந்ததன் மூலமாக குழந்தை பெற்றிருக்கிறார்கள். பல சிக்கலான கைவிடப்பட்ட நாட்பட்ட நோய்களிலிருந்து அவர்கள் மீண்டிருக்கிறார்கள். குழந்தைகள், மனநலம் குன்றிய குழந்தைகளாக இருக்கும் ஆட்டிசம் குழந்தைகள் இந்த நோயில் இருந்து தம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண ஏழை எளிய மக்களும் அணுகக்கூடிய வகையில் எங்களது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தரும் நன்கொடையில்தான் எங்களது மருத்துவமனை மேலும் மேலும் வளர வேண்டும். நீங்கள் தரும் ஆதரவில் கடந்த 25 ஆண்டுகளாக மருத்துவ சேவையை செய்து வருகிறோம். மிகச்சிறப்பான மருத்துவ சேவையை செய்து வருகிறோம். நீங்கள் இந்த இயற்கை மருத்துவத்தை ஒரு முறை நாடி பாருங்கள். அதன் பிறகு வாழ்நாளில் நீங்கள் ஆரோக்கியம் என்றால் என்ன என்பதை அனுபவபூர்வமாக உணர முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து பல்வேறு மருத்துவ தகவல்களோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாடை பகுதிக்கு மேலே மூக்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நரம்புகள், உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள் சிதைஞ்சு போயிடும். இந்த சைனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் சிதைஞ்சிச்சு சொன்னால் அவங்களுக்கு ஒரு துர்நாற்றம் வீசும். இந்த துர்நாற்றம் எப்படிப்பட்ட துர்நாற்றமாக இருக்கும்? சிலருக்கு
அழுகிய முட்டை மாதிரியான துர்நாற்றம் வீசும். சிலருக்கு ஒரு சாக்கடை ஸ்மெல் எந்நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நரக வேதனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். இப்படி பல பேஷண்ட் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. அழுகிய முட்டை நாற்றம், ஒரு சாக்கடை ஸ்மெல்லு, ஒரு கோழியின் மலம் போன்ற அந்த துர்நாற்றம், சொல்ல முடியாத வேதனை. தனது கழிவுகளே சிலருக்கு அருவருப்பான ஒரு உணர்வை தரும். தன்னுடைய கழிவையே அவரால் சகித்து கொள்ள முடியாது. அது அவர் வெளியேற்றும் வியர்வையாக இருக்கலாம், அவர் வெளியேற்றும் சளியாக இருக்கலாம், அவர் வெளியேற்றும் விந்துவாக இருக்கலாம். அந்த மனிதர் வெளியேற்றக்கூடிய அந்த எந்த ஒரு கழிவாக இருந்தாலும் துர்நாற்றம் வீசும். அதை அவராலே சகித்துக் கொள்ள முடியாது. அடுத்தவர்கள் கழிவு பார்த்தா எல்லோருமே அருவருப்படைகிறது இயல்பானது. ஆனால் தனது கழிவையே பார்த்து அருவருப்படைவது என்பது மிக மோசமான ஒரு உடல் கெட்டுப்போன ஒரு நிலையின் வெளிப்பாடு. இதையெல்லாம் நம்முடைய இயற்கை மருத்துவத்தின் மூலம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த கெட்டுப்போன கழிவுகளை மீண்டும் அந்த மருந்தை சாப்பிடுவதன் மூலமாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் எந்நேரமும் தன்னுடைய மூக்கு பகுதியில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த துர்நாற்றம் அவரால் சாப்பாடு சாப்பிட முடியாது. அந்த மூக்கு பகுதியில் எந்நேரமும் சுற்றி கொண்டிருக்கும் அந்த துர்நாற்றத்தின் மூலமாக அவரால் சாப்பாடு சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. 24 நம்மளுடைய இந்த தன்னுடைய சுவாசமே கெட்டுப்போய் அந்த சுவாசம் விடும்போதே அந்த சுவாசமே துர்நாற்றமாக அவருக்கு இருக்கும். எனவே பக்கத்தில் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்வோடு தவிப்பார்கள். யாரிடமும் சகஜமாக அவர்களால் பேச முடியாது, பழக முடியாது. கிட்ட போய் நின்று பேசினா உங்களுடைய மூச்சு காற்று துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்லிட்டு நண்பர்கள் கேலி பேசுவார்களோ என்று கூனி குறுகி போவார்கள். இப்படி அந்த மனிதன் அவன் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவின் மூலமாக, சுவாசத்தின் மூலமாக நாக்கில் ருசி இருக்காது. அவன் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுகள் அவனுக்கு தரக்கூடிய அந்த மோசமான அனுபவம் ஒரு இனிமையான அனுபவமாக மாறுவதற்கு கண்டிப்பாக செய்ய முடியும். இதற்கெல்லாம் நீங்கள் நவீன மருத்துவத்தில் தீர்வே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். பரிசோதனை தான் சொல்வார்கள். பரிசோதனை செஞ்சோம்னா அந்த பரிசோதனையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும். பல மருத்துவமனைகளில் படி ஏறி ஏறி இறங்கி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா பரிசோதனையும் செய்து பார்த்துவிட்டு அந்த பரிசோதனைகள் எல்லாம் சொல்லக்கூடிய முடிவுகள் 0, பரிசோதனையில் எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடும். ஆனால் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை எப்படி சரி செய்யறது? அவர்களுக்கு டெஸ்ட்டில் கிடைச்சாதான் அதுக்கு ஒரு தீர்வை சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு பேரை வைப்பாங்க. டெஸ்ட்லேயே எதுவுமே மாட்டலன்னு சொன்னால் அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அனுபவிக்கக்கூடிய வேதனை உடல் முழுக்க எந்த ஒரு தடிப்புமே இல்லாமல் அரிப்பு இருக்கும். பரிசோதனையில் எதுவுமே காட்டாது. அந்த அரிப்பு எப்படி குணமாகிறது? உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு நோயே இல்லைன்னு சொல்லுவார்கள் மருத்துவர்கள். ஆனால் அந்த பேஷண்ட் அனுபவிக்கக்கூடிய கொடுமைக்கு யார் தான் தீர்வு தருவது? அவர்களுக்கு அறிகுறி அடிப்படையில் அல்லது பரிசோதனை கருவிகள் மூலமாக சில விவரங்கள் கிடைத்தால் மாத்திரமே அவர்களால் சிகிச்சை அளிக்க முடியும். பரிசோதனை முடிவில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேஷண்ட் அனுப்பக்கூடிய உணர்வுபூர்வமான பிரச்சனையை, அந்த சுவாசமே அவருக்கு கெட்டுப்போன சுவாசமாக அவருக்கு வருகிறது, அதை உணர்கிறார். ஆனால் அடுத்த நாள் உணர முடியவில்லை, இவர் உணர்கிறார். இதனால் இரவு பகலாக நிம்மதி இல்லாமல் தவிக்கிறார். எனவே இது போன்ற சிக்கலை எல்லாம் மாற்றுமுறை மருத்துவத்தில் தான் உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். இதுதான் மிக முக்கியமான அம்சம். நீங்கள் எப்போதுமே எந்த மருத்துவ முறை வேணால் நாடுங்கள். அந்த மருத்துவ முறையில் நீங்கள் எந்த மருத்துவ முறையை வேண்டுமானால் நாடுங்கள். அந்த மருத்துவ முறையில் உங்களுக்கு தீர்வு கிடைத்து விட்டால் மகிழ்ச்சி. கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மாற்றுமுறை மருத்துவத்தை நாடுங்கள். பல மக்கள் மாற்றுமுறை மருத்துவம் என்று ஒன்று இருப்பதே தெரியாமல் இருக்கிறார்கள். ஹோமியோபதி இருக்கிறது, எலக்ட்ரோபதி இருக்கிறது, சித்த மருத்துவம் இருக்கிறது, இயற்கை மருத்துவம் இருக்கிறது, உணவு மருத்துவம் இருக்கிறது, காய்கறி மருத்துவம் இருக்கிறது, எண்ணற்ற மருத்துவங்கள் உலகில் இருக்கிறது. அந்த மருத்துவங்களை எல்லாம் மக்கள் நாடுவதே இல்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பட்டம் படித்த அந்த
பகட்டான நவீன மருத்துவ முறை மாத்திரம்தான் அவர்களுக்கு மருத்துவமாக தெரிகிறது, மருத்துவர்களாக அவர்கள் மட்டும்தான் தெரிகிறார்கள். ஆனால் மாற்றுமுறை மருத்துவர்கள் எப்படி தோன்றியது உலகத்தில்? அதனால் ஒரு கட்டத்திற்கு மேல் சில நோயாளிகளை குணப்படுத்த முடியாத போதுதான் மாற்றுமுறை மருத்துவங்களே மனித குலத்தில் தோன்றியது. எனவே எந்த மருத்துவ முறையிலும் சிறப்புகள் இருக்கும், சில குறைபாடுகள் இருக்கும். குறைபாடுகள் நீக்கிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அந்த வகையில் நீங்கள் இந்த சுவாசத்தால் பிரச்சனையை அனுபவித்தால் கண்டிப்பாக அதற்கு தீர்வு இருக்கிறது. உங்களுடைய சுவாசம் கெட்டு போயிருந்தால், உங்களது சளி துர்நாற்றம் வீசினால், உங்களது கழிவுகள் எதுவாக இருந்தாலும் துர்நாற்றம் வீசினால் அதற்கெல்லாம் எளிமையான தீர்வுகள் இருக்கிறது. இயற்கை மருத்துவத்தை நாடுங்கள். கண்டிப்பாக உங்களால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள தகவல்களை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தங்களது கழிவு வெளியேற்றமே துர்நாற்றம் வீசுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தவிப்பாங்க. அவர்களுடைய வியர்வை, அவர்களுடைய சளி, அவர்களுடைய சுவாசம், அந்த சுவாசமே அவங்களுக்கு துர்நாற்றம் வீசும். இதனால் பக்கத்தில் யாராவது நண்பர்களிடம் நின்று பேசும்போது அவர்கள் இதை தெரிந்து கொண்டு விடுவார்களோ என்று கூச்சப்படுவாங்க, ரொம்ப சங்கடப்படுவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க. இதை யாரிடமும் சொல்ல முடியாமல் மருத்துவமனையில் போயிட்டு கேட்டால் அவங்க பரிசோதனை எடுத்துட்டு வாங்கினாங்க. பரிசோதனை பண்ணோம்னா பரிசோதனையில் எதுவுமே இருக்காது, பரிசோதனை எல்லாமே சரியாக இருக்குன்னு காட்டும். ஆனால் பிரச்சனையை இவர் அனுபவிப்பார். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? ஒன்றுமே கிடையாது. நவீன மருத்துவ முறை மட்டும்தான் மக்களுக்கு மருத்துவமாக தெரிகிறது. மற்ற மாற்றுமுறை மருத்துவங்களை மக்கள் எளிதில் அணுகுவதில்லை. ஆக இவர்கள் வேதனையிலேயே தவிப்பார்கள். அவங்க சொல்லக்கூடிய எல்லா பரிசோதனையும் எடுத்திருப்பாங்க, ஆனால் குணம் மட்டும் கிடைக்காது. காரணம், நவீன மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவத்தில் அந்த மருத்துவர்களுக்கு ஒரு பரிசோதனை மூலம் சில விவரங்கள் கிடைத்தால் மாத்திரமே அவர்கள் தகுந்த சிகிச்சையை அளிக்க முடியும். பரிசோதனையில் எல்லாமே சரியா இருக்குது, உடம்பு ஃபுல்லாக அரிப்பு இருக்குது, ஆனால் டெஸ்ட் எடுத்தால் டெஸ்ட்டில் எதுவே காட்டலன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. ஆனால் பேஷண்ட் அனுபவிக்கக்கூடிய கொடுமையை அவர் மட்டும்தான் உணர முடியும். பரிசோதனையில் எல்லாமே சரியாக இருக்கும், கருவிகளில் காட்ட முடியாத உணர்வுபூர்வமாக அனுபவிக்கக்கூடிய வேதனையை தீர்ப்பதற்கு நீங்கள் மாற்றுமுறை மருத்துவத்தை தான் அணுக வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நமது மக்களில் பலர் மாற்றுமுறை மருத்துவங்கள் என்று ஒன்று இருப்பதே தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அலோபதி மருத்துவம் மாத்திரம்தான். ஊசி போடுவாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, பார்ப்பாங்க. ஹோமியோபதியையோ சித்த மருத்துவத்தையோ அவர்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மருத்துவம் தான், ஆனால் சித்த மருத்துவர்களை நாடி எந்த மக்களும் செல்வது இல்லை. ஹோமியோபதியை நாடி மக்கள் செல்வது இல்லை. அதையும் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் சொல்லணும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஊசி போட்டு பார்த்துட்டோம், என்ன பண்ணாலும் இந்த வலியை உங்களுக்கு எங்களால் போக்க முடியல, நீங்கள் எதற்கும் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பாருங்கள், ஒரு சித்த மருத்துவரை பாருங்கள் என்று அலோபதி மருத்துவர்கள் சொன்னால் வேண்டுமானால் மக்கள் அவர்களை தேடுவார்களே தவிர மக்கள் இயல்பாக ஹோமியோபதி மருத்துவரையோ சித்த மருத்துவரையோ இயற்கை மருத்துவரையோ காய்கறி மருத்துவரையோ நாடுவது கிடையாது. இதுதான் சமுதாயத்தின் யதார்த்தமான நிலை. ஆனால் உண்மை என்ன? பல மருத்துவ முறைகள் எதனால் மனித குலத்தில் தோன்றியது? ஒரு மருத்துவ முறையில் இருக்கக்கூடிய பலவீனம் காரணமாகத்தான் இன்னொரு மருத்துவ முறையா உருவாகிறது. ஒரே மருத்துவ முறையில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருந்தால் ஏன் இன்னொரு மருத்துவ முறை மனித குலத்தில் உருவாகப் போகிறது? உருவாகியே இருக்காதே. இன்றைக்கு மக்கள் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து நவீன மருத்துவத்தில் நீங்கள் சிகிச்சை எடுக்க முயற்சி எடுக்கிறீர்கள். சிகிச்சை எடுத்து உங்களுக்கு பலன் கிடைத்தால் மகிழ்ச்சி. பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் உங்களுக்கு நலம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், மாற்று மருத்துவ முறைகளை நாடினால் கண்டிப்பாக நீங்கள் முழுமையான நலத்தை அடைய முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மாற்று முறை என்ற ஒன்று இருப்பதே தெரியாமல் இருந்தால் என்ன செய்வது? எலக்ட்ரோபதி என்று ஒரு அற்புதமான மருத்துவ முறை இருக்கிறது. இயற்கையான மருந்துகளை கொண்டு தாவரங்களில் இருந்து மாத்திரமே எடுக்கக்கூடிய மருந்துகளை அவர்கள் தருகிறார்கள். நம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய
நிணநீரையும் இரத்தத்தையும் சுத்தப்படுத்துவதன் மூலமாக, அதில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்குவதன் மூலமாக மனிதர்களை முழுமையான ஆரோக்கியம், எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நாட்பட்ட நோயாக இருந்தாலும், எலக்ட்ரோபதி மருத்துவத்தில், ஹோமியோபதி மருத்துவத்தில், இயற்கை மருத்துவத்தில், காய்கறி மருத்துவத்தில் மருத்துவர்கள் பல லட்சக்கணக்கான மக்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் நாம் விழிப்புணர்வு பெறாமல் இருக்கிறோம். ஆங்கில மருத்துவம் மாத்திரம்தான் நமக்கு மருத்துவமாக தெரிகிறது. இது வேதனையிலும் வேதனையான ஒன்று. அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் குணப்படுத்த முடியாத போது மக்கள் வெம்பி வெதும்பி போய்விடுகிறார்கள். இவ்வளோ படிச்ச டாக்டரே கைவிட்டுட்டாரு, சிஎம்சிலே கைவிட்டுட்டாங்க, ஜிப்மர்லே கைவிட்டுட்டாங்க. இதுதான் மக்களின் யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. அவர்கள் கைவிட்டு விட்டால் என்ன? அதன் பிறகு ஹிப்னாட்டிசம் இருக்கிறது. ஹிப்னாட்டிசத்தில் எப்படிப்பட்ட நோயாளியையும் குணப்படுத்த முடியுமே. ஆழ் மனதிற்கு கட்டளையிடுவதன் மூலமாக இந்த சஜஷன்ஸ் உங்களை நோயின் பிடியிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருமே. இதை பற்றியெல்லாம் மக்கள் யோசிப்பதில்லை. எனவே ஹிப்னாட்டிசம் முறையில் நாங்கள் சிகிச்சை அளித்து குழந்தைகளை நன்கு படிக்க வைக்கிறோம். எலக்ட்ரோபதி மருத்துவ முறையின் மூலமாக இயற்கை மருத்துவத்தை கொண்டு எப்படிப்பட்ட நோயிலிருந்தும் மக்களை மீட்டு தருகிறோம். இந்த சுவாச பிரச்சனையிலிருந்தும், சுவாசத்தில் துர்நாற்றம், சளியில் துர்நாற்றம், கழிவு வெளியேற்றத்தில் துர்நாற்றம், அவரது கழிவே அவருக்கு வெளியேற்றும் போது துர்நாற்றம் வீசுகிறது என்று சொன்னால், அது விந்துவாக இருக்கலாம், அது வியர்வையாக இருக்கலாம், அது சளியாக இருக்கலாம், அது கோழையாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் அவர் துர்நாற்றத்தையோடு உணர்கிறார் என்று சொன்னால் அதை எளிமையாக இரத்தத்தை தூய்மை செய்வதன் மூலமாக அவரை குணப்படுத்த முடியும். அவர் ஆழ் மனதிற்கு கட்டளையிடுவதன் மூலமாக அவரை பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து, அவரை மரண பயத்திலிருந்து, அவரது தாழ்வு மனப்பான்மையிலிருந்து, அவரது குற்ற உணர்விலிருந்து அவரை மீட்டெடுக்க முடியும். இது போன்ற மாற்று மருத்துவங்களை, பின் விளைவுகள் இல்லாத, 1% கூட பின் விளைவுகள் இல்லாத மாற்று மருத்துவங்களை நாடுங்கள். அது சார்ந்த உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால், எப்படிப்பட்ட சிக்கலான நாட்பட்ட கைவிடப்பட்ட நோய்களையும் குணப்படுத்துவதற்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் பல்வேறு மருத்துவ தகவல்களை பார்ப்பதற்கு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மருத்துவ தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அல்சரை பற்றி பார்க்கலாம். சிலருக்கு பசியே எடுக்காது, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். சாப்பிட்ட உடனே முதல் வாய் உள்ளே போயிட்டு வயிற்றில் உட்காந்ததுமே உடனே அவங்களுக்கு வயிறு வலி ஆரம்பிச்சிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து வயிற்று வலி வரும். அப்போ உடனே சாப்பிட்ட உடனே வயிற்று வலி வர்றதா இருந்தாலும் சரி, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து வயிற்று வலி வர்றதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே அல்சர்னு சொல்லிட்டு மருத்துவ உலகம் சொல்லுது. சாப்பிட்ட உடனே வரக்கூடிய வயிற்று வலி அது இரைப்பையில் இருக்கக்கூடிய புண்ணை நமக்கு உணர்த்துகிறது. அந்த இரைப்பையில் போயிட்டு உணவு பட்டதும் உடனே இரைப்பை அதை அரைக்க ஆரம்பிச்சிடும், சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த புண்ணில், வயிற்றில் இருக்கக்கூடிய சுவர்களில் இருக்கக்கூடிய புண்ணில் அந்த உணவு பட்டு அது மோதுறதுனால, அந்த ரணத்தால் அந்த புண்ணு இருக்கிறதுனால அவர்களுக்கு வயிற்று வலி வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறுகுடல் பெருங்குடலில் சிறுகுடலை நோக்கி செல்லக்கூடிய அந்த குடல் பகுதியில் ரணமாக இருக்கும். சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து அந்த பாதையில் உணவு செல்லும்போது அவர்கள் வலியால் வேதனைப்படுவார்கள். பெரும்பாலும் அதிகமான கார உணவை எடுக்கிறவங்க, மசாலா ஐட்டங்கள், பீடி, சிகரெட்டு போன்ற உடம்பை எந்நேரமும் கதகதப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சூடாக வச்சுக்கிறவங்க, இரவு அதிக நேரம் கண் விழிக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அல்சர் இயல்பாக துணை விளைவாக, துணை பரிசு மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ அல்சர்லேருந்து ஒரு மனிதன் விடுதலை அடையணும்னு சொன்னால் இயற்கையான மருத்துவத்தில் நிச்சயமான தீர்வை அவர்கள் பெற முடியும். சில நாட்கள் மருந்து சாப்பிடுவதன் மூலமாகவே அதன் பிறகு அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்ட உடனே வயிற்று வலின்றது தொந்தரவு முதல்ல அது நீங்கும். அப்போ அந்த உள்ளே இருக்கிற ரணம் ஆறிடுச்சுன்னு அர்த்தம். பெரும்பாலும் இயற்கை உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் வெளியே இருக்கக்கூடிய உறுப்புகள் வழியாக தான் பாதிக்கப்பட்டதை காமிக்குன்னு சொல்லிட்டு மருத்துவ உலகம் சொல்லும். குறிப்பாக அக்குபஞ்சர் மருத்துவம், இயற்கை மருத்துவத்தில் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
உள்ள உறுப்புகள் இரைப்பை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜீரண மண்டலம் பாதிக்கப்பட்டிருப்பதை வாய் பகுதியில் அடிக்கடி வரக்கூடிய புண் நமக்கு உணர்த்திவிடும். வயிற்றில் பாதிப்பு இருந்தால் அது வாயில் தனது வேதனையை வெளிப்படுத்திவிடும். அடிக்கடி வாயில் புண்ணு வரும். வாயில் புண்ணு வந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அவர்களெல்லாம் இரைப்பையில் பிரச்சனையோடு இருக்கிறார்கள் என்று பொருள். மலக்குடல் வரைக்கும், இரைப்பையில் தொடங்கி மலக்குடல் வரைக்கும் பிரச்சனையோடு இருப்பவர்கள், அந்த மூலத்தால் அவர்கள் வேதனைப்படலாம். மலம் கழிப்பதற்கு முன்னால் வேதனைப்படலாம், மலம் கழித்த பிறகு இரத்தம் கசிகிறது, அந்த மாதிரி வேதனைப்படலாம். எப்படி இருந்தாலும் இது எல்லாமே வாயில் வெளிப்பட்டுவிடும். வாயில் வரக்கூடிய புண்களை வைத்து உங்களது ஜீரண உறுப்புகளின் உள் உறுப்புகள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இயற்கை நமக்கு உணர்த்திவிடும், மருத்துவருக்கு தெளிவாக உணர்த்திவிடும். எனவே இரைப்பை புண்ணுக்கு மாத்திரம் சிகிச்சை எடுப்பதல்ல, இது குடல் புண்ணுக்கு மாத்திரம் சிகிச்சை எடுப்பதல்ல, உங்கள் ஒட்டுமொத்த ஜீரண உறுப்பிற்குமே சிகிச்சை எடுப்பது தான் இந்த அல்சர் என்ற ஒரு சிகிச்சை. அல்சர் என்பது புண்ணு தான். அல்சர்னால் ஏதோ அது ஒரு நோய் மாதிரி மருத்துவ உலகம் மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்கு. அல்சர்னால் புண்ணுன்னு அர்த்தம். அது நீங்கள் போயிட்டு அகராதி பார்த்தீங்கன்னா அல்சர் என்றால் புண்ணு. அந்த புண்ணு எங்கே இருந்தாலும் புண்ணு தான். அது வயிற்றில் இருந்தால் சாப்பிட முடியாது, சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்கும். வயிற்றில் இருந்தால் சாப்பிட முடியாது, சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்கும். அல்லது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வயிறு வலிக்கும். அது 2 மணி நேரமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வலிக்குதுன்னா அதெல்லாம் இரைப்பையில் இருக்கிற புண்ணு இல்லை, அது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணு என்று பொருள். இது எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் நாம் ஆற்றிக்கொள்ள முடியும். எளிமையான உணவுகள் மூலமாக, உணவுகளில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதன் மூலமாக, அவர்கள் அதிகமாக இரவு கண் விழிப்பதை தவிர்ப்பதன் மூலமாக, குளிர்ச்சியான உணவுகளை மிதமாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக, கார உணவுகளை அவர்கள் தவிர்ப்பதன் மூலமாக கண்டிப்பாக இந்த அல்சர் என்ற பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அதன் பிறகு அவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க திரும்ப இந்த அல்சரே வராது. ஏன்னா உணவு பழக்கம், உறக்கம் இதில் 2த்துலேயும் அவங்க ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த அல்சர் தொந்தரவு எப்போதுமே வராது. ஒரு முறை உடல் குணமாகிவிட்டது என்று சொன்னால் அது மீண்டும் குணமானது தான். உடல் என்ற இந்த கருவி மிக அற்புதமான ஒரு கருவி. இந்த உடல் என்ற கருவியை நாம் எந்த அளவிற்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த உலகில் நீண்ட நெடுங்காலம் நோயின்றி வாழ முடியும். இந்த உடல் என்ற கருவியை சிலர் கஞ்சா குடிப்பதன் மூலமாக, பீடி சிகரெட் குடிப்பதன் மூலமாக, சிலர் புகையிலையின் மூலமாக, சிலர் மதுவின் மூலமாக, சிலர் தேவையற்ற தவறான பழக்க வழக்கங்கள் மூலமாக இந்த உடல் என்ற கருவியை கெடுத்து கொள்கிறார்கள். எனவே பாதியிலே போய் சேர்ந்துட வேண்டியதான். இன்றைக்கெல்லாம் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் இளைஞர்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கும். வாழ வேண்டிய வயதில் இப்படி அகால மரணங்கள். ஒன்று சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறான், சாலையில் விபத்து வந்து சாகிறான். இல்லைன்னா தவறான ஹார்ன்ஸ் போடுற பழக்கம், தவறான மது பழக்கத்தால், தாறுமாறான உணவு பழக்கத்தால் அவன் தனது வாழ்க்கையை பாதியிலேயே முடித்துக் கொள்கிறான். இந்த பிறவி எப்படிப்பட்ட கோட்டீஸ்வரனுக்கும் ஒரு முறைதான் இந்த பிறவி. இந்த பிறவியை சரியாக அவர் பயன்படுத்தி கொண்டால் அவர் சார்ந்த குடும்பத்திற்கு அவர் ஒரு ஆதரவாக நீண்ட நெடுங்காலம் அந்த குடும்பத்தை ஒரு நிலைப்படுத்த முடியும். பாதியிலே போயிட்டாருன்னா அந்த குடும்பம் பரிதவிக்கும். பல குடும்பங்கள் பரிதவிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் ஆதாரம். உங்களுக்கு ஆதாரம் உங்கள் உடல்தான். வேடிக்கையாக சொல்லுவாங்க இல்லையா, வாட்ஸ்அப்பில் நிறைய தகவல் வரும். நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மனைவி அன்றைக்கி முழுக்க அழுவாங்களா? அவ்வளோதான். சுடுகாட்டுக்கு எடுத்து போகும்போது ரோட்லேயே நின்றுவாங்க. உங்கள் மகன் எவ்வளோ தூரம் வருவான்? சுடுகாட்டு வரைக்கும் வருவான். அதுக்கப்புறம் உங்கள் கூட வருவானா? வரமாட்டான். உங்கள் மகள் உங்கள் கடைசி வரைக்கும் வருவாங்களா? வரமாட்டாங்க. உங்கள் உடல் தான் கடைசி வரை உங்களுடன் வரப்போகிறது. எனவே உங்கள் உடலை பராமரியுங்கள். நேரத்தோடு தூங்குங்க, நேரத்தோடு சாப்பிடுங்க, நல்ல நண்பர்களோடு பழகுங்க, சமுதாய பணிகளில் ஈடுபட்டு உங்கள் மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்நேரமும் இறுக்கமாக கோபமாக இருக்காதீர்கள். எல்லோரிடமும் அன்புடன் பழகுங்கள். எல்லா உயிரையும் நேசியுங்கள். உங்களுக்கு வந்தால் வலி, அடுத்தவங்களுக்கு வந்தால் வலி இல்லை என்பது அல்ல. எல்லா உயிர்களுக்கும் வலி பொதுவானது, காதல் பொதுவானது, காமம் பொதுவானது, இயற்கை உபாதைகள் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. இந்த உலகில் யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என்று சொல்வார்கள். ஆம், நாம் ஒரு
மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் சமூக பணிகளில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமது உடலை நன்கு பராமரிக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நோயற்ற வாழ்வை வாழ முடியும். எனவே நோயற்ற வாழ்வு எல்லோருக்கும் சாத்தியமானது. அது இயற்கை மருத்துவத்தில் மிக மிக எளிமையாக சாத்தியமானது என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில் நாம் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள தகவல்களை பரிமாறிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.